பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? 2 நாளாகமம் 1 அதிகாரம் 12 வசனம். நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேளையில நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவேன் என்று சொல்லி. நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு இந்த 2 காரியங்களும் நமக்கு அவசியம் உள்ளதா இருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் அவசியம், அதே போல கனமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவசியமான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவரும் ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கலாம். அதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது ஐஸ்வர்யத்திற்காக இருக்கலாம், கனத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த காரியங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நன்மைக்கேதுவாய் கர்த்தர் நடத்துவார். உதாரணமாக நாம் சாலமோனை எடுத்துக்கொண்டால், அவரிடத்தில் ஆண்டவர் நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களை ஆளுவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு கொடும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது தேவன் பார்க்கிறார், இந்த மகன் பணத்தையோ ஆஸ்தியையோ எந்த ஒரு காரியத்தையோ கேட்காமல் ஞானத்தை கேட்கிறான் என்று சொல்லி, அந்த ஞானத்தை மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் அவருக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சாலமோனுக்கு கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அதை நிச்சயமாக அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு வேலையை குறித்ததான எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு கடன் பாரத்தில் இருப்பவர்களுக்கு தேவன் இந்த கடன் பாரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தால் இதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். வேலை ஸ்தலங்களில் இது போன்று அநேக இடங்களில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிர்பார்ப்புகளை நான் அறிவேன், அதற்கான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன், எல்லாவற்றையும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அன்றைக்கு சாலமோனுக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்தாரோ, அதே போல நமக்கும் விலை மதிக்க முடியாத அளவிற்கான பொக்கிஷத்தை அவர் கொடுப்பார். அதுதான் அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசம். நம்முடைய இயேசு வல்லமை மிக்கவர், அவர் விலையேற பெற்றவர், ஒப்பற்ற செல்வமானவர். அதனால் அவர் தருகிற ஆசீர்வாதம் மிகவும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அவர் நமக்குள் வாசம் பண்ணினால் போதும், அவருடைய ஆவி நமக்குள் இருந்தால் போதும், சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? நிச்சயம் அவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். அதன்படி அவர் அதை நிறைவேற்றுவார் என்று நாம் விசுவாசிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். என் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தை எங்களை தேற்றி இருக்கிறது சுவாமி. நீர் எங்களை நடத்த போறீங்க, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீங்க, அதை நீங்கள் செய்வீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.